இந்த வீடியோவில் பயிற்சி 3.9 இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். கீழ் காண்பனவற்றிற்கு மீ போ வா காண்க. ஃபஸ்ட்டு இதில் முதல் சம் p/5, p/11, p/9. மீ போ வா இதுக்கு என்னதுன்னா மேலே அடுக்கை பார்க்கணும், கீழே எல்லாமே அடிமானம் ஒன்று போல தான் இருக்குது. அப்போ அடுக்கை பார்த்து எது கம்மியாக இருக்கோ அதை எழுதணும். p/5 தான் இதுக்கு மீ போவா. சப்போஸ் இங்கே p/5, இங்கே a/11, அடுத்து x/9 அப்படின்னா இதிலேருந்து பொதுவாக எதுவுமே எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு மீ போவா 1. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 4x3, y3, z3 எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. இப்போ பொதுவாக வெளியில் எதுவும் எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு மீ போவா 1. அடுத்து மூணாவது பாருங்கள். 9a² b² c3, அடுத்து 15a³ b² c/4. இப்போ பாருங்கள், 9 9ன்னு எழுதலாமா? 3 × 3ன்னு பிரித்து எழுதியிருக்கோம். அடுத்து a² × b² c3. 15 3 15ன்னு பிரித்து எழுதலாமா? a³ × b² × c/4. இந்த இதில் 3 பொதுவாக இருக்குது, 3 எடுத்து எழுதிடுவோம். இங்கே மேலே 3 கீழே 5, அப்போ இதை விட்டுருவோம். அடுத்து இதில் பவர் கம்மியாக இருக்கிறது a², அடுத்து ரெண்டுலேயுமே b² இருக்குது, அதை பொதுவாக எடுத்துடலாம். அடுத்து ஒன்றில் c³ இருக்குது, இன்னொன்று c/4 இருக்குது. அப்போது நம்ம c/3 தான் எடுத்து எழுத முடியும். அப்போ இதோட மீ போவா 3a² b² c3. அடுத்து நாலாவது பாருங்கள். 64 x/8, இன்னொன்று 240 x/6. இப்போ 64 டானாவத்தலில் போட்டோம்னா 2ஆல் போட்டோம்னா 3 2 6, 2 4. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 1 2 2, மிச்சம் 1, 6 2 12. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 2 2 16, 2ஆல் போட்டோம்னா 4 2 8. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 2 மீதம், 2 4 6. 6 தடவை 2 எழுதுவோமா? 2 × 2 × 2 × 2 × 2 × x/8. அடுத்து 240. 2ஆல் போட்டோம்னா 1 2 2, 2 4 0. 2ஆல் போட்டோம்னா 6 2 12 0. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 3 2 6 0. 2ஆல் போட்டோம்னா 15. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 5 15. 4 தடவை 2 எழுதுவோம். 2 × 2 × 2 × 2 அடுத்து 3 × 5 × x/6. இப்போது 4 தடவை 2 இருக்குது, அதை பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம். 2/4. அடுத்து இங்கே x/8 இருக்குது, இங்கே x/6 இருக்குது. இப்போ பவரில் என்ன கம்மியாக இருக்கோ அதை எழுதுவோம், x/6. இது ஏன் கம்மியாக இருக்கிறத எழுதுனோம்னா, x/8னா 8 தடவை x போடுவோம், 6 7 8. அடுத்து கீழே உள்ளதுக்கு 6 தடவை x போடுவோம். இதில் பொதுவாக இருக்கிறத எடுக்கும்போது 6 தடவை எக்ஸை பொதுவாக எடுப்போம். இப்போ 2/4 × x/6ன்னு வரும். 2/4ஓட மதிப்பு நமக்கு 16. 2 × 2 × 2 × 2. 2 4, 4 2 8, 2 2 16. 16 x/6. அடுத்து 5ஆவது பாருங்கள். a b² c3, a² b³ c, a³ b c². கம்மியாக இருக்கிறது a தான். அடுத்து a² a³. அப்போ கம்மியாக இருக்கிறத a எழுதுவோம். அடுத்து b எடுத்தோம்னா இங்கே b² இருக்குது, இங்கே b³, இங்கே bன்னு இருக்குது. அப்போ இந்த b எழுதுவோம். அடுத்து c கணக்கு பண்ணும்போது c. அப்போது இதோட மீ போவா abc. அடுத்து பாருங்கள். 35 x/5, y/3, z/4. அடுத்து 49 x², y z3.
அடுத்து 14 xy ஸ்கொயர் z ஸ்கொயர். 35 வந்து இப்போ 35 49 14. இது வந்து எல்லாத்துக்குமே 7 தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். 7 35 7 49 7 14. அப்போது 3 இதுக்கு பொதுவாக வெளியில் எடுக்க முடிகிறது 7. அடுத்து எக்ஸு மதிப்பை பார்க்கணும். கம்மியாக இருக்கிறது எக்ஸு தான். அடுத்து ஒய்க்கு பார்க்கும்போது கம்மியாக இருக்கிறது இங்கே தான். இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் க்யூப் இருக்குது. இப்போ அடுக்கு கம்மியாக இருக்கிறது ஒய். அடுத்து இஜெட்டுன்னு பார்க்கும்போது அடுக்கு கம்மியாக இருக்கிறது வந்து இஜெட் ஸ்கொயர். இது ஏன் இப்படி எடுத்து எழுதியிருக்கோம்னா 35 7 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 5 இன்ட்டு ஒய்யின் அடுக்கு 3 இன்ட்டு இஜெட்டின் அடுக்கு 4ன்னு எழுதுவோம். 49 7 49. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் இன்ட்டு இஜெட் க்யூப். அடுத்து 14 xy ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயரை 2 இன்ட்டு 7 7 14 எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இஜெட் ஸ்கொயர். இப்போ இதில் 3லையுமே 7 மட்டும்தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். அதனால் இந்த 7 எழுதிட்டோம். அடுத்து எக்ஸை பார்க்கும்போது அடுக்கில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் எழுத முடியும், எக்ஸு. அடுத்து ஒய்யை கணக்கு பண்ணும்போது அடுக்கு கம்மியாக இருக்கிறது ஒய் தான். அடுத்து இஜெட்டை கணக்கு பண்ணும்போது அடுக்கு கம்மியாக இருக்கிறது இஜெட் ஸ்கொயர். இப்போ மதிப்பு வந்து 7 xy இஜெட் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் 25 a b க்யூப் c. அடுத்து 100 a ஸ்கொயர் பிசி. அடுத்து 125 ab. இப்போ 3 நம்பரில் 25 100 125ல் 25 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? 25 100 125 5ஆல் போட்டோம்னா 5 25 2 10 0. அடுத்து 2 10 மிச்சம் 2 5 25. அடுத்து 5ஆல் போடுமா? 1 5 4 20 5 25. இப்போது இதை மட்டும் பெருக்குவோம். 5 இன்ட்டு 5 25. அடுத்து ஏ, இங்கே ஏ ஸ்கொயர், இங்கே ஏ. அப்போ ஏ தான் எடுக்க முடியும். அடுத்து பாருங்கள் பி க்யூப் பி 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 எடுப்போமா? அடுத்து கடைசி இதில் வந்து சி இல்லை. அப்போது நமக்கு வர்ற மதிப்பு வந்து 25 ஏபி. அடுத்து பாருங்கள் 3 ஏபிசி 5 XYZ 7 PQR. இந்த 3லையுமே எதையுமே நம்ம பொதுவாக வெளியில் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஏபிசின்னு இருக்குது, இங்கே XYZ இருக்குது, இங்கே PQR வேறு வேறையாக இருக்குது. நம்பரை எடுத்தாலுமே நம்பரையும் எடுக்க முடியாது. இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ இதோட மீப்போவா வந்து 1. பொதுவாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க.